இது வந்து நாங்கள் பட்டர் கேக் மிக்சரே நாங்கள் கப் கேக்குக்கு எப்படி பாவிக்கிறதுன்னு பார்ப்போம். இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே பட்டர் கேக் நான் போட்டிருக்கிறேன். ஆனாலும் திரும்ப ஒருக்கா நான் மெஷர்மெண்ட்ஸுகளை சொல்கிறேன். மெஷர்மெண்ட்ஸுகளை குறிச்சிக்கிறேங்க. இதில் வந்து மார்ஜரின் இருக்குது 250 கிராம், சீனி 250 கிராம், மாவு 250 கிராம், வனிலா எசன்ஸ் ஒரு தேக்கரண்டி, ஏதாவது ஒரு வகையான எசன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் பனானா எசன்ஸ் ஒரு தேக்கரண்டி, உப்பு 1/4 தேக்கரண்டி, பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன், பால் மாவு ஒரு மேசக்கரண்டி, 5 முட்டை. இதெல்லாம் உங்களுக்கு தேவையானது. அதே நேரம் நான் பட்டர் ஐசிங்கை பற்றி நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். அப்போ இந்த கப் கேக்குக்கு பட்டர் ஐசிங்கையும் நாங்கள் சாக்லேட் ஐசிங்கையும் பற்றி எடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் பார்ப்போம் எப்படி செய்கிறதுன்றது. முதல்ல நாங்கள் மார்ஜரினுக்கு பார்த்தீங்கன்னா பட்டரையும் எடுக்கலாம். அதையும் நாங்கள் சீனியையும் பீட் பண்ணிக்கிறணும். இது நீங்கள் வந்து கேக்குக்கும் இதே மிக்சர் தான், இல்லை நான் ரெட் வெல்வெட் கேக் போட்டது கூட நீங்கள் எடுக்கலாம். இதை சீனியையும் போட்டு, சீனி அரைச்சி எடுத்துருக்கீங்க, இதையும் போட்டு பீட் பண்ணிக்கிறணும். நல்லா க்ரீம் மாதிரி பீட் பண்ணுங்கள். முட்டை 5ஐயும் சேர்த்து. இதில் வந்து நீங்கள் மார்ஜரினையும் சீனியும் முட்டையும் போட்டு பீட் பண்ணியிருக்கிறீங்க. இதுக்கு நீங்கள் வெனிலா ஒரு தேக்கரண்டியும் எசன்ஸ் ஒரு தேக்கரண்டியும், கட்டாயம் எசன்ஸ் போடணும்னு இல்லை, வெனிலா மாத்திரம் கூட போட்டுருக்கலாம், எசன்ஸ் தேவையில்லைன்னா உங்களுக்கு. இதில் உப்பு 1/4 தேக்கரண்டி போட்டு பீட் பண்ணிக்கிறீங்க. பீட் பண்ணதுக்கு பிறகு மாவையும் பேக்கிங் பவுடரையும் பால் மாவு ஒரு மேசக்கரண்டியும் போட்டு 3 தடவை சளிச்சு எடுக்கணும். சளிச்சு எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் இந்த பீட் பண்ண மிக்சருக்கு போட்டு பீட் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் பேக் பண்ண போகிறோம். நாங்கள் இப்போ இந்த மிக்சர் செய்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ இந்த மிக்சரை வந்து நாங்கள் எப்படி இந்த கப் கேக்குகளுக்கு போட்டுக்கலான்னு, கப் கேக்குகள் வந்து பெருசும் இருக்குது, இந்த மாதிரி சின்னதுகளும் இருக்குது. அப்போ நாங்கள் அதுக்கு போடுவோம். இதில் போடுற நேரம் அரைவாசி கப்புக்கு நீங்கள் நிறச்சிங்கன்னா போதும். இது கிட்டத்தட்ட 360 பாகை செல்சியஸ், 180 பாகை ஃபரனைட்டில் கிட்டத்தட்ட 10 தொடக்கம் 15 நிமிஷம் வரையும் சின்னதை நீங்கள் போடலாம். பெரிய கப் கேக்குகளுக்கு 20 நிமிஷம் மாதிரி உங்களுக்கு பிடிக்கும், 20-25 நிமிஷம் பிடிக்கலாம். இதை பேக் பண்ண பிறகு எப்படி நாங்கள் ஐசிங் பண்ணுறதுன்றதையும் பார்ப்போம். 5வது வீடியோ. நாங்கள் அந்த பேட்டர் செஞ்சதை பட்டர் கேக்குக்கு அதை நாங்கள் கப் கேக்குக்கு போட்டுக்கிறோம். இதை நீங்கள் 180 பாகை செல்சியஸில் 360 ஃபரனைட்டில் கிட்டத்தட்ட 12 தொடக்கம் 15 நிமிஷம், இந்த சின்னதுக்கும் பெருசுக்கும் கிட்டத்தட்ட 25 நிமிஷம் பிடிக்கும். இது வந்து பெரிய சைஸ், இதுலேயே மீடியமும் இருக்குது, இதுதான் சின்னது. இதை நாங்கள் பேக் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு எப்படி நாங்கள் இதை கப் கேக் டெக்கரேட் பண்ணலான்றது பார்ப்போம். இது வந்து நாங்கள் கப் கேக் போட்டோம். இந்த கப் கேக் வந்து இப்போ உங்களுக்கு பேக் பண்ணி எடுத்தோன்னே இந்த மாதிரி இருக்குது சின்ன கப் கேக்குகள் வந்து. இது வந்து பெரிய கப் கேக். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும், இப்படி சாஃப்டாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் பட்டர் கேக்காக கூட போட்டுக்கலாம். இது இந்த மாதிரி நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மாதிரி இது டெக்கரேட் பண்ணலாம். நீங்கள் இது பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றது உங்களுக்கு கிளாஸஸ் வேணும்னா அதில் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.